ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதோட ஃபேக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்மளோட போர்த்தொடு புத்தகத்துல பேஜ் நம்பர் 564. ஐங்குறு நூற்றின் முல்லைத்திணையை பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன்ஸ் சொல்றேன். அம்மூவனார், ஓரம்போகியார், பேயனார், கபிலர். இதுக்கு நம்ம புக்ல இருக்கக்கூடிய சோர்ஸ் நான் ரீட் பண்றேன். ஐங்குறு நூறு. இந்த ஐங்குறு நூற்றுல மொத்தம் இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 500 பாடல்கள் இருக்கு. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 501 பாடல்கள் இருக்கு. அப்போ இது திணையை அடிப்படையாக கொண்டு பாடப்பட்ட ஒரு நூல் தான் ஐங்குறு நூறு. அப்போ ஐந்திணைகள் அப்படிங்கிறது என்ன? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு நிலத்துக்கும் 100 பாடல்கள் இதுல கொடுத்திருக்காங்க. அப்போ இதுல தொகுத்தது, தொகுப்பித்தது, அது போக கடவுள் வாழ்த்து பாடியது அப்படின்னு 3 விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு நூலை எடுத்துக்கிட்டாலும். அப்போ தொகுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் அப்படிங்கிறது தான் இதை தொகுத்திருக்கிறாரு. தொகுப்பித்தது யானைக்கச்சை, மாந்திரஞ்சேரல், இரும்பொறை அப்படிங்கிறது. இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருந்தேவனார், அதாவது பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. அப்போ இது எந்த கடவுளை முதன்மையாக கொண்டு பாடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனை முதன்மையாக கொண்டு பாடப்பட்டது. சரி, இந்த 5 திணைகள்னு சொன்னோம் இல்லையா? குறிஞ்சிக்கு யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்தையார். இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இதோட முல்லை நிலத்துக்கு யார் எழுதினாங்க அப்படிங்கிறது பேயனார். நன்றி.